இன்னைக்கு அசீம்க்கு நடந்தது பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு அசீம் சீக்கிரமா இந்த ஷோ விட்டு போயிடுவாரோ! அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு எபிசோட்ல வந்து சிந்துரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் ராஜாக்கு வந்து ஒரு விஷயம் ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து ராஜாக்கும் சிந்துரிக்கும் இனிமேல் அது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த மாரி இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா ஒரு சில விஷயங்கள் நடந்தது. என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ செகண்ட் லவ்வோட எபிசோட் நம்பர் 8 வந்து வெளியாயிடுச்சு. ஸோ அதில வந்து என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டாஸ்க்கு டிவியில் வருது. ஸோ அதை வந்து அசீம் படிக்கிறாரு. ஸோ இந்த வீட்டில் நாம் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேச போகிறது கிடையாது. எல்லாருக்குமே இப்போ பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஃபோனு, கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபோனு. கேர்ள்ஸ் ஃபோனில் வந்து பாய்ஸோட நம்பர்ஸ் 6 பேர் தான் இருக்கும். பாய்ஸோட ஃபோனில் கேர்ள்ஸோட 6 நம்பரும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த நம்பர் யாருதுன்னு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கான்வர்சேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் டேட்க்கு வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, நேம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை டிஸ்ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, 2 பேருமே வந்து தெரிஞ்சு பேசுகிற மாதிரி தான் வந்து அது நம்மளுக்கு பார்க்கும்போது கன்வே ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா, மோனிஷா அண்ட் வெக்கே இவங்களோட கான்வர்சேஷன் எப்படி போகுது அப்படின்னா, 3 கேர்ள்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வெக்கே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார் நேற்று எபிசோடில். அது வந்து மோனிஷா, ஏடன் அண்ட் பிரியங்கா இவங்க 3 பேர் சொல்லியிருப்பார். அது வந்து 3 பேருமே செம்ம கடுப்பில் இருக்காங்க. அதனால் அவங்க 3 பேர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து சாரி கேட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மோனிஷாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணி சாரி கேட்குறாங்க. அப்போ வந்து மோனிஷா வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து என் கூட கனெக்ட் ஆகலை அப்படின்னா பிரியங்கா கூட வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா நீ வந்து போ, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன் கூட வந்து நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிரியங்கா கிட்டே வந்து சாரி கேட்குறாங்க. நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் ஃபீல் பண்ணி தான் வந்து சாரி கேட்குறேன். நான் இந்த ஷோவோட கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் தான் இந்த 3 கேர்ள்ஸையும் பிரிக்கணும்னு சொன்னேனே தவிர வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிரியங்கா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்பான்ஸே வந்து பண்ணல. நெக்ஸ்ட் வந்து நேஹா வந்து கேட்டுருந்தாங்க, என்ன எல்லார்ட்டையும் சாரி கேட்டியா அப்படின்னு சொல்லி வெக்கே கிட்டே வந்து கேட்டிருந்தாங்க. அதோட சேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அபித். ஸோ இவரை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே பாவமாக இருக்குது. ஸோ பெருசாக யாரு கூடயும் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அந்த வகையில் வந்து இன்றைக்கி மோனிஷாவுக்கு வந்து புதுசாக வந்து மெசேஜ் பண்ணாங்க. எப்படி ஏர்லியாக வந்து உங்ககிட்ட பேச முடியல, இப்போ பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, எஸ் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மோனிஷா. இந்த ஹவுஸில் யார் கூடயாவது உனக்கு கனெக்ஷன் பில்ட் ஆகிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி மோனிஷா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆனஸ்ட்டாக யாரு கூடயும் இப்போ வரையும் வந்து கனெக்ட் ஆகலை. அது நேச்சுரலாக நடக்கணும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அபித் இருந்துட்டு, நானும் இப்போ வரையும் வந்து கிளியராக இல்லை, பேச பேச கனெக்ஷன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து நானும் இப்போ கிளியராக இல்லை, பட் பேச பேச கனெக்ஷன் வரலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறமா இன்னும் யாருக்கும் உனக்கு ஸ்பெஷலாக தோணலை இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி அபித் வந்து கேட்க, இல்லை எல்லாரும் குட் தான், பட் வந்து கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து ரியல் கனெக்ஷன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜா அண்ட் சிந்துரி. ஸோ ராஜாவுக்கு சிந்துரி மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் சிந்துரி வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு நோஸ்கட் கொடுக்குற மாதிரியே ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா, ராஜா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு, நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு ஃபீல் ஆகிடுச்சு. நீ தான் இந்த வீட்டில் ஆல்வேஸ் ப்ரியாரிட்டி, ஆப்ஷனே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் நான் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணது தப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவர் போடுறாரு. நேற்று ஏதோ வேர்ட்ஸ் வந்ததுக்கு அதுக்கு வந்து சிந்துரோட ரிப்ளை வந்து, நீ எதுக்கு இதெல்லாம் வந்து எல்லா டைமும் வந்து சொல்ல வேண்டியது கிடையாது, ஏன் வந்து இது ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் ராஜா வந்து சொல்லிட்டாரு, இது வந்து வேலைக்காகாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ராஜா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வந்து உனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீ மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு லைஃப்பில் எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும். ஸோ நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், உனக்கு ரொம்ப நல்ல மனசு, ஸோ உன் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வந்து நீ போவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தேங்க் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியங்கா. ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு சேட் போச்சு. அதுக்கப்புறம் மோனிஷாவுக்கு வந்து பின் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, வெக்கே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை உங்க கூட பேசினா இன்னும் வந்து பெட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா வந்து, எனக்கு தெரியும், ஆனால் அவன் சுற்றி இருக்கும்போது நான் இன்விசிபிளாக மாதிரி ஃபீல் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வெக்கேக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ராஜா சொல்கிறாரு. பட் இவங்க வந்து எனக்கு
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் அவனுக்கு இன்விசிபிள் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏடன் அண்ட் தேஜஸ் இவங்க 2 பேரும் வந்து ஒரு சேட் போகுது. அதில் வந்து ஏடன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேற்று ஏடன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நேற்று சொன்னது வந்து நல்லா இருந்தது, அந்த மேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு டாஸ்க் நடந்ததில்லை. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தேஜஸ் கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஏடனே வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து அவரை வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து கன்ஃபியூஸ்டாக நான் நேஹா கூட வந்து கனெக்டில் இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ உங்க கூட கனெக்ட் ஆனேன் அப்படின்னா அது டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் உங்க கூட கமிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நேஹா கூட வந்து கமிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இது புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அவர் திரும்பவும் பஞ்சாயத்து வேணாம்னு நினச்சிட்டு இதில் கிளியராக வந்து ஏடனுக்கு வந்து நோ சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் கிட்டே வந்து வீணாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்ததெல்லாம் வந்து மறந்துடலாம், இப்போ நான் அவங்க கூட கூலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஓகே அவரும் வந்து ஹாப்பி ஃபார் யூ கிரேட் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை வந்து முடிச்ச மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து தினேஷ்க்கும் மோனிஷாவுக்கும் இடையில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹே எப்படி இருக்க ஹவாரியோ அதெல்லாம் வந்து கேட்டுட்டு யார் ஃபேக்கு யார் ரியல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க அது சீக்கிரமாகவே ரிவீல் ஆகும் அப்படின்னு சொல்ல உன் காதல் எப்படி போகுதுன்னு சொல்ல கேட்க அவங்க வந்து சூப்பராக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சிம்பிளாக வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீணாக்கும் தினேஷ்க்கும் வந்து இடையில நடக்குது. அதில் வந்து ஒரு பொசசிவாக ஒரு சண்டை மாதிரிலாம் வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கேட்குறாங்க என்ன யார் டெக்ஸ்ட் பண்ணா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து மோனிஷா வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து லைட்டாக பொசசிவ் ஆகுறாங்க. என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து இல்லை எப்படி போகுதுன்னு கேட்டாங்க. அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வீணாக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க கூட யார் பேசுனாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தேஜஸ்கிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தேஜஸ்கிட்ட என்ன பேசினான்னு கேட்க மாட்டியா வீணா வந்து கேட்குறாங்க தினேஷ். அதுக்கு இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து போகுது. அதுக்கப்புறமா மிஸ் யூன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க 2 பேரும் தினேஷும் வீணாவும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து டேட் போகணும் அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்கிறாங்க. இந்த வீட்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உமன் நீ தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அதே மாதிரி இவங்க இருந்துட்டு இந்த வீட்டிலே வந்து நான் லவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் வந்து சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு பாண்ட் ஸ்ட்ராங்காக வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிந்தூரிக்கும் நம்ம வெக்கேக்கும் இடையில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி வந்து ஒரு ஜாலியாக 2 பேர் வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் தான் வந்து டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே சொன்னது பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் தேஜஸ் நேஹா இவங்களோட சேட் கம்ப்ளீட்டாக வந்து ரொமான்டிக்காக இருந்தது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜா வந்து ஏடன் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து டேட் போகலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரே காஸ்டியூம் போட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது வந்து பார்த்திங்கன்னா 4 டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனிஷா, பிரியங்கா, பாய் சைடு வந்து அபித் அண்ட் அசீம் இவங்க 4 பேருக்கும் எதுவுமே செட் ஆகலை. முக்கியமாக அசீமுக்கு யாருமே மெசேஜ் அனுப்பலை, அசீமும் யாருக்கும் மெசேஜ் அனுப்பலை. அதுக்கான ரீசனும் சொன்னார், எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போய் யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அசீம் யாருக்குமே வந்து கனெக்ட் பண்ணல. அபித்தும் வந்து ட்ரை பண்ணார், பட் அவருக்கும் யாருக்கும் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறனால அவரும் வந்து விட்டார். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட் போகிறாங்க. ஸோ டேட் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் நேஹா ஆல்ரெடி அவங்க திரும்பவும் வந்து ரொமான்டிக்காக அங்கே வந்து நிறைய டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் ஏடனுக்கும் நம்ம ராஜா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து நார்மலான ஒரு டிஸ்கஷன் வந்து அதுவும் ஃபன்னாக தான் வந்து போச்சு. அதுக்கப்புறமா தினேஷ் அண்ட் வீணா இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சில நல்ல ஒரு பெரிய டாக்கும் வந்து போச்சு. இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகிற மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க பேரும் வந்து நல்லா இருந்தது, வெக்கே அண்ட் சிந்துரி. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃபன் வைப்பில் வந்து இருந்தாங்க. ஸோ சிந்துரி வந்து செம கிளியராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உண்மையாக ரியல் ஃபீலிங் எப்போ வருதோ அப்போ தான் வந்து காட்டுவாங்க. சும்மா அந்த கேமராக்காக பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது போல். பட் வெக்கேவும் சிந்துரியோட பேர் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து அவங்க செம ஃபன்னாக ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்டாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏடன் வந்து பிரியங்கா மோனிஷா கிட்டே வந்து சொல்லிட்டுருந்தாங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜாவும் வந்து நல்லா இருந்தது ஏடன் கூட போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா கிட்டே வந்து நான் பிரேக் எடுத்துக்கிறேன், நம்ம 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே பிரேக் எடுக்க போகிறாங்க போல். ஸோ அவருக்கும் வந்து கிளியராக ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து
பிரியங்கா கூட வெக்கே அவங்க 2 பேரும் சேருவாங்க போல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. என்ன பிடிக்கும் அப்படின்னா நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி நேற்று அந்த 3 கேர்ள்ஸையும் பிரிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு பஞ்சாயத்து போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஏடனும் மோனிஷாவும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சரி விடு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பிரிவு வர மாதிரியான விஷயம் வருதில்ல, அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக ஆஃப் வந்தது அந்த 4 பேர் தான். ஸோ அவங்க 4 பேருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச எலிமினேஷன்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்டில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.